வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேகம், ஸ்பீட் அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த வாரம் பார்த்தோம்னா நம்மளோட சாய்ஸ் அகாடமி மாடல் டெஸ்ட்லுமே இந்த வேகம் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஸோ இந்த வேகம் டாப்பிக்கில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசிக்கானது ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணுற அந்த பேசிக் மாடலுங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு. அது என்ன கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் வேகம் கொடுத்துருப்பாங்க. அதை மீட்டர் பெர் செகண்டில் அதோட வேகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆர் மீட்டர் பெர் செகண்டில் அவங்க வேகம் கொடுத்துட்டு அதுலேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஸ்பீடு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் நேர்மாறல் எதிர்மாறல். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்லையுமே இங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான். அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் இந்த வேகம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வருவோம். என்ன அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த ஃபார்முலாவை 3 விதத்தில் நம்ம மாற்றிக்கலாம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகே, அந்த வேல்யூங்கிறது இந்த சைட் போகும் மல்டிபிளாக மாறிடும். இது டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா. அதே இது ஸ்பீடு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்க மாதிரி தான், டிஸ்டன்ஸ் பை டைம். அதே இது டைம் கேட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இந்த 3 ஃபார்முலாவை, அதாவது ஒரு ஃபார்முலா தான், இந்த 3 விதங்களை நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாடல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னா சராசரி. ஓகேங்களா? சராசரி வேகம் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து கொஸ்டின் அது டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ மாடிஃபை பண்ணிட்டு அதோட சராசரி வேகம் என்ன அந்த மாதிரி கான்செப்டில் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது மெத்தடுங்கிறது நடைமேடை. ஓகே, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, ஸோ நடைமேடை யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாலம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பத்தை கடக்கக்கூடியது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்கிற 2 விதங்களில் வந்துட்டு கொஸ்டின் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த திருடன் போலீஸ் இந்த கான்செப்ட்லையுமே கொஸ்டின் இருக்கும். இப்போ திருடன் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு, போலீஸ் இவ்வளோ வேகத்தில் வந்துட்டு துரத்தி போகிறாரு அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து அதை பிடிப்பாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மாடல் தான் வேகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக இருக்க இந்த 3 மாடல் வந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் பார்ட்டில் ரிமைனிங் இருக்க மெத்தட்ஸ் அது கலந்து கூட இருக்கலாம். சராசரி வேகம் மிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்தது வேறு வேறு மாடிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக்கான கான்செப்ட், அதாவது பேசிக் கன்வர்ஷன் என்ன, நேர்வித இது கான்செப்டில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபார்முலா பேஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 255வது கொஸ்டின் கவனிங்க. 54 கிலோமீட்டர் பெர் மணி வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பீடாக 54 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது சேம் ஹவர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் மீட்டர் பெர் வினாடின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மீட்டர் பெர் வினாடின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? கிலோமீட்டர் பெர் மணி. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற மாற்றணும். இப்போ பொதுவாக ஒரு எக்ஸ் அப்படிங்கிற கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை 5/18 இந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூ மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். ஓகே, அது என்ன 5/18 அப்படின்னா, இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கா, இப்போ இதை வந்துட்டு நம்ம செகண்ட்ஸாக மாற்றணும், ஆர் மீட்டராக மாற்றணும், அதுக்கப்புறம் செகண்ட்ஸாக மாற்றணும். ஓகே, இப்போ 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகே, 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஹவர்ஸை வந்து நம்ம செகண்டாக மாற்றணுங்கிற போது ஒரு ஹவருக்கு வந்துட்டு 60 நிமிஷம் இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5/18ங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 10/6 அப்படிங்கிறது இருக்கா, ஸோ இதை நீங்கள் 2ஆல் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 5 வரும், இங்கே 18ன்னு வரும். இதுதான் அந்த 5/18. ஓகேவா? அப்போது அங்கே கொடுத்துருக்க எந்த ஒரு கிலோமீட்டர் வேல்யூ கொடுத்துருந்தாமே வேகம், ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வேகத்தோட வேல்யூ தான். கிலோமீட்டரில் கொடுத்து அதை மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்கன்னா 5/18ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 5/18ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். இப்போ அதே இது மீட்டர் பர் செகண்டில் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது மீட்டர் பர் செகண்டில் கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டாங்க அப்படின்னா அதே கொடுத்துருப்ப இந்த எக்ஸ் வேல்யூங்கிறத நீங்கள் 18/5 அப்படியே இந்த வேல்யூவை தலையில் நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூக்கு நீங்கள்
அதாவது கொடுத்துருக்க மீட்டர் வேல்யூவை 18/5 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அது என்னவா மாறிடுச்சுன்னு அர்த்தம், கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஓகே, அந்த யூனிட் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட் கேட்டால் 5/18 மல்டிபிள் பண்ணணும். மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டால் 18/5 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கே மேலே வந்துட்டு 5 வருமா 18 வருமா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு கிலோமீட்டருங்கிறது பெரிய வேல்யூ, மீட்டர் அப்படிங்கிறது சின்ன வேல்யூ. அப்போது சின்ன வேல்யூ வந்துட்டு மீட்டர் பர் செகண்டில் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சின்ன வேல்யூ மேலே வரணும். 5ஐயும் 18ஐயும் பார்க்கும்போது 5 தானே சின்ன வேல்யூ. ஸோ அப்போ 5/18. அதே இது மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் கேட்டாங்கன்னா மீட்டர்லேருந்து கிலோமீட்டருங்கிறது பெரிய வேல்யூ. அப்போ பெரிய வேல்யூ அப்படின்னா 18 மேலே வரணும், 5 கீழே வரணும். இந்த ஒரு ஷார்ட்கட் மைண்டில் வச்சுருங்க. ஓகேவா, இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, 54 கிலோமீட்டர் பெர் மணியை மீட்டர் பெர் வினாடிக்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்போது 54 நான் நோட் பண்ணிவிட்டேன். மீட்டர் பெர் வினாடிக்கு மாற்றினா இதால் மல்டிபிள் பண்ணணும், 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 18 × 3ன்னு பாருங்கள், 54 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, 8 3 24 4 பேலன்ஸு 2 1 3 3 3 + 2 5. அப்போ ஓகே, இந்தப்போ 3 டைம் வரும். இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, 3 5 3 15. அப்போ 15 மீட்டர் பெர் வினாடி அப்படிங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானதா, இதான் கன்வர்ஷனில் ஸ்பீடு கான்செப்டில் கேட்பாங்க. இதே மாதிரி சம்ஸ் ஒரு 6-7 இருக்கும். ஸோ அதில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். வேறு நம்பர்ஸில் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 56வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொடர் வண்டி 180 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் செல்கிறது எனில் அதன் வேகத்தை மீட்டர் பெர் வினாடியில் காண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 180 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, இதை வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, மீட்டர் பெர் வினாடியில் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனில் நம்ம மீட்டர் பெர் வினாடின்னு இருக்குது, இங்கேயும் வந்துட்டு மீட்டர் பெர் வினாடியில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 180ங்கிற நம்பரை எதால் மாற்றணும், அதாவது மீட்டர் பெர் செகண்ட்னா 5/18 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4.18 10 18 180. இப்போ நீ 10 × 5 50 50 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கன்வர்ஷன் கான்செப்டில் ரொம்ப முக்கியமானது தான். ரொம்ப பேசிக்காக கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் தான் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 258வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கிலோமீட்டர் பெர் மணியில் கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவனிக்கணும். 600 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடத்தில் கடக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் 5 நிமிடம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ மீட்டர் பெர் நிமிடம். ஓகேவா, மீட்டர் பெர் மினிட்டு. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூவை அவங்க கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறம்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிடணும். இது 5 நிமிடம் தானே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீட்டர் பெர் செகண்ட்னா தான் அந்த வேல்யூ கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றுறதுக்கு எதால் மாற்றுவோம், 18/5 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போது 600 / 5 நிமிஷம். ஓகேவா, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்படின்னா மொத்தத்துக்கு எல்லாமே செகண்டுன்னு மாறிடும். அப்போ நம்ம 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க இந்த கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்றிடலாம். அப்போ 600 / 5 × 60 இன்ட்டு எதால் மல்டிபிள் பண்ணணும், 18/5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த கன்வர்ஷன் கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கிடச்சிரும். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ 60 இங்கே 10 டைம்ஸ் வருமா, அடுத்து 1 5 5 2 10. ஓகே, இப்போ 18 × 2 18 × 2 என்ன, 36 36 / 5. இப்போ இங்கே 7 5 35 பேலன்ஸ் 1. அப்போ அங்கே ஒரு 0 சேர்த்தோம்னா இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போ 10ல் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது, 7.2 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும். அவங்க கொடுத்துருக்க என்னென்னா 600 மீட்டர் நீளம் இல்லாத 5 நிமிடங்களில் கிடக்குதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதவே என்ன கேட்குறாங்க, கன்வர்ஷன் ஸ்பீடை வந்துட்டு மீட்டர் பெர் கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த நிமிடம்னு இருக்கிறத மறுபடியும் என்ன பண்ணணும், செகண்டுக்கே நம்ம மாற்றிடணும். ஏன்னா மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறது தான் 18/5. அப்போ நம்ம சிம்பிளாக
5 நிமிஷத்தை மொத்தத்துக்கு செகண்டாக மாற்றிடலாம். அப்போ செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 5 நிமிஷத்துக்கு 5 × 60. இந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பார்த்து அந்த கன்வர்ஷன் பண்ணிடணும். ஓகே. ஸோ இப்போ பேசிக் தெரியாதவங்க இதை ஒன் பை ஒன்னாக நல்லா பொறுமையாக கவனிங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், அதே டயத்தில் சின்ன சின்ன ட்விஸ்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 260வது கொஸ்டின் கவனிங்க. 150 மீட்டர் நீளமுள்ள புகைவண்டி ஒரு தந்தி கம்பத்தை 12 வினாடிகளில் கடந்தால் அந்த புகைவண்டியின் வேகத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 150 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நேரத்தில் கிடக்குது? 12 வினாடியில். அப்போ இது செகண்ட் தான், மீட்டர் பர் செகண்டுங்கிறதா. இதை வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? அதோட வேகத்தை 15 கிலோமீட்டர் பர் மணி, அதாவது எல்லாமே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் மணியில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேல்யூவில் தான் இருக்குது? மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்குது. அதை நம்ம இதில் தான் மாற்றணும், கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். அப்போ கொடுத்துருக்க அந்த வேல்யூவை நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும்? 18/5. ஓகே. கிலோமீட்டருங்கிறது பெரிய வேல்யூ. அப்போ 18/5. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 6ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 3ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். அடுத்து 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் 4 5 5, இங்கே 3 5 15, 30ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் 1 2, இங்கே 15 2 30. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 15 × 3. 15 × 3 என்ன? 45. ஓகேங்களா? அப்போது 45 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 270வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு வினாடியில் அது கடக்கும் தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகம். அப்போது 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இந்த வேல்யூவை அவங்க இப்போ செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் பர் செகண்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு மீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க அந்த வேல்யூவை கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18. ஓகே. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 9ன்னு வரும், இங்கே 50ன்னு வரும். அப்போ 50 × 5 250. 250 / 9. ஓகேவா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 9ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9 18. 18 போக பேலன்ஸ் 7 இருக்கும், 70 அப்படின்னு இருக்கும். இப்போ 70ல் பார்த்தோம் அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா 63ன்னு இருக்கும், பேலன்ஸ் 7ன்னு இருக்கும். அப்போ 7ன்னு பார்த்தோம்னா ஒரு 0 சேர்க்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுரும். மறுபடியும் 7 அப்படின்னு 70ன்னு இருந்துச்சு அப்படின்னா 7 டைம் வரும். மீதியும் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே 7 7ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இதை என்ன பண்ணுறாங்க? 27.77 27.8ன்னு மாற்றிக்கிறாங்க. ஏன்னா இந்த 5க்கு மேலே ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின நம்பரை ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 8 மீட்டர் இதுதான் ஒரு செகண்டில் போகக்கூடிய வேகத்தோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? அப்போது பேசிக் கன்வர்ஷன்லேருந்து இந்த மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்து மீட்டர் பர் செகண்ட் கேட்கலாம், ஆர் மீட்டர் பர் செகண்ட் கொடுத்து கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்கலாம், ஆர் அவங்க நிமிடம் இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்து அதை கிலோமீட்டர் பர் ஹவரோ மீட்டர் பர் செகண்டோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இது ரொம்ப பேசிக்கானது. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வேகம் கான்செப்ட் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். அதில் இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பேசிக் கன்வர்ஷனை அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். அடுத்த மாடல் என்ன அப்படின்னா நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு மைல் வந்து 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் எனில் 12 நிமிடத்தில் அந்த மைல் வந்து எவ்வளவு தூரத்தை கடக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்கும். ஓகே. 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கிடச்சுன்னா 12 நிமிஷத்தில். ஓகே. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மணியில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். எதை? மணியை வந்துட்டு நிமிடமாக நம்ம மாற்றிக்கலாம். அப்போ 3 மணி நேரத்தில் வந்துட்டு 3 × 60 3 × 60 தானே? அப்போ என்ன வரும்? 180. 180 நிமிஷத்தில் அது எவ்வளவு கிலோமீட்டரை கடந்திருக்கு? 150 கிலோமீட்டரை கடந்திருக்கு. இதுலேருந்து அவங்க கேட்குறது என்ன? 12 நிமிஷத்தில் எவ்வளோ கிலோமீட்டரை கடந்திருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்துட்டு என்ன? நேர்வீதம் தானே? ஏன்னா
நிமிஷம் குறைஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக கடக்கிற தூரமும் குறைஞ்சிரும். ஓகே, கம்மியான நேரத்தில் கம்மியான தூரத்தான் நம்ம கடக்க முடியும். அப்போ இது நேர்வீதம். நேர்வீதம் தான் என்ன சொல்லியிருக்கேன், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 150 இன்ட்டு 12 டிவைடட் பை 180 அப்படிங்கிற அந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். 3ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 6ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். அடுத்து 1 6 12. இனி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த 5ஐயும் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 2 10. அப்போது 10 கிலோமீட்டருங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா, நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் இந்த மாதிரி ஸ்பீடு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், ஏன்னா இதில் நிறையா இருக்கும், பார்க்கலாம். 266வது கொஸ்டின் கவனிங்க. மிதிவண்டி 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் செல்வார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் பார்த்தோம்னா 20 நிமிஷத்தில் போகிறாரு. அதே இது 50 நிமிஷத்தில் அவர் எத்தனை கிலோமீட்டர் போவார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நிமிஷம் அதிகரிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் போகக்கூடிய தூரமும் அதிகரிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே தூரம், இங்கே நிமிஷம். ஓகேவா, ரெண்டுமே காமனாக நிமிஷத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இதவே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். ஏன்னா இது நேர்வீதம் தானே. ஸோ நேர்வீதத்தை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். இதுக்கு நேருக்கு நேராக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேன்சல் பண்ண பாசிபிள் இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 × 5 25. 25 டிவைடட் பை 2 அப்படிங்கிற வரும். ஓகேவா, இதை அடிச்சு கொடுத்தீங்க. 25ல் பாதி 12.5. ஓகேங்களா, 12.5 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை நீங்கள் அந்த டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 5 × 50 × 5ன்னு வரும், டிவைடட் பை 20ன்னு வரும். இப்போ நீங்கள் 0 கேன்சல் பண்ணும்போது 25/2ன்னு வரும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 271வது கொஸ்டின் கவனிங்க. எனது மகிழுந்தில் 25 லிட்டர் பெட்ரோல் கொண்டு 150 கிலோமீட்டர் போக முடியும் எனில் 30 லிட்டர் பெட்ரோலில் பயணிக்கப்படும் தூரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 25 லிட்டரில் 150 கிலோமீட்டர் போக முடியும் அப்படின்னா 30 லிட்டரில். ஓகே, அப்போது பெட்ரோல் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதிக தூரத்தை நம்மளால் கடக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போ இது நேர்வீதம். நேர்வீதம் தான் என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிபிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 25 இந்த சைடு இருக்க இந்த 25ஐயும் 150 அடிச்சு கொடுக்கலாம். 25 6 25 150. ஓகேவா, இன்னி நம்ம ஒரே நம்பர் தான் மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. 6ஐயும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 6ஐயும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 × 18 180. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் 272வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதாவது நேர்வீதம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா, இப்போ எதிர்வீதத்தில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 283வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு மனிதன் 5 km/h, அதாவது kmph அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா km/h அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ km/h வேகத்தில் குறிப்பிட்ட தூரத்தை 3 மணி 48 நிமிடத்தில் கடக்கிறார். அந்த மனிதன் அதே தூரத்தை 28.5 km/h வேகத்தில் சென்றால் கடப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தொலைவு, ஓகேங்களா, தொலைவு அதே இது தூரம், இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தொலைவு தூரம் அப்படி சொல்லலாம், அல்லது நேரம். இது பார்த்தீங்க அப்படின்னா நேர்வீத கான்செப்டில் இருக்கும். எவ்வளோ தூரம் அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். ஓகே, இது ரெண்டுமே நேர்வீதம். அதே இது வேகம் அதுக்கப்புறம் நேரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பீடு அதிகரிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நேரம் குறையும். அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன், அதாவது வேகமும் நேரமும் கூட காம்பினேஷன் எதிர்வீதம். ஓகே, ஒன்றுக்கு ஒன்று எதிர்வீதம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் வேகத்தில் போனார்னா அவர் எடுக்கக்கூடிய டைம் என்ன, 3 மணி 48 நிமிடம். அதே இது அவர் ஸ்பீடு அதிகரிக்கிறார், எத்தனை, 28.5 km/h. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, 5 km ஸ்பீடில் தான் போனார், அவர் ஸ்பீடை 28.5 km அவர் மாற்றிட்டார். அப்போது கண்டிப்பாக நேரம் குறையும். புரியுதுங்களா. அப்போது இந்த இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மணி நிமிடம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் நிமிடமாக மாற்றிடலாம். அப்போ 5 km ஸ்பீடில் அவர் போனார் அப்படின்னா 3 மணி 48 நிமிடம்.
ஒரு மணிக்கு 60 நிமிஷம் அப்படின்னா அப்போ 3 மணிக்கு 180 180 + 48. அப்போ 180 + 48னா 228. இது மொத்தத்துக்கு ஆறக்கூடிய நிமிஷம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 28.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ இந்த எதிர் வீதம்ங்கிற நம்மளுக்கு நல்லா தெரியும். எதிர் வீதமாக இருந்தால் என்ன பண்ணணும், அதை அப்படியே ஒரு டிவைட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே மல்டிபிள் பண்ண அப்படின்னா 5/28.5. அதை நான் என்ன பண்ணுறேன், முழு நம்பரை போட்டு இங்கே டிவைடில் 10ன்னு போகிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை 285/10 அப்படின்னு போடலாம், இன்ட்டு 228. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 10 மல்டிபிளுக்கு மாறிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 5 × 228 × 10 டிவைடட் பை 285. ஓகேவா? இப்போ இது 5ஆல் சிம்ப்ளை பண்ணோம்னா 1 5 5 25, பேலன்ஸ் 3 இருக்குது. 35னா 7 5 55. இப்போ 57ன்னு இருக்குது. 57 × 4. ஓகேவா? 57 × 4 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 7 28க்கு 8, பேலன்ஸ் 2. அடுத்து 4 5 22 22 228 வருதுங்களா? அப்போ 4 டைம்ஸ் 57 × 4 228. இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, 4 × 10. 4 × 10 என்ன, 40 நிமிடங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா மொத்தத்துக்கு நிமிடமாக நம்ம மாற்றிட்டோமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 40 நிமிடங்கள். ஆப்ஷனில் இருக்கா, ஆப்ஷன் ஏ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது எது நேர்வீதம் எது எதிர்வீதம் அப்படிங்கிறத இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 285வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு மைலிருந்து 60 km/மணி என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மைலிருந்து 20 km/மணி விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஸ்பீடு இருக்குது. ஸ்பீடு ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 km/மணி. இந்த வேல்யூவில் இந்த அளவில் கொடுத்தாங்கன்னா 4 மணி நேரம் எடுக்குது. அதே இது அந்த மைலிருந்து 20 km/மணி விரைவாக சென்றால் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும். ஏற்கனவே 60ல் போனது, இங்கே எக்ஸ்ட்ரா 20. ஓகே, அப்போ ஸ்பீடு வந்துட்டு அந்த 20 எக்ஸ்ட்ரா எடுக்குது. அப்போ எவ்வளோ வரும், 80 அப்படிங்கிற வருமா. ஸோ அப்போ 80 km ஸ்பீடில் போணுச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கம்மியான டயத்தில் போயிடும். அப்போ இது எதிர்வீதம். எதிர்வீதம் தான் என்ன சொல்லியிருக்கேன், அதை அப்படியே டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 1 4 4 2 4 8, அடுத்து 1 2 2 2 6. அப்போது எக்ஸோட வேல்யூ அந்த 3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதிர்வீத கான்செப்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது எதிர்வீத கான்செப்டில். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னும் அடுத்த மாடல் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். 287வது கொஸ்டின் கவனிங்க. காரானது 432 கிலோமீட்டரை கடக்க மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அந்த தூரத்தை அடைவதற்கு கார் எடுத்துக்கொள்ளும் மணி நேரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது இந்த 432 கிலோமீட்டர், இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுது. அப்போது இந்த 48 கிலோமீட்டருங்கிறது ஸ்பீடு. அவங்க என்ன கேட்குறாங்க, தூரத்தை அடைவதற்கு கார் எடுத்துக்கொள்ளும் மணி நேரம், டைம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது டைம் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன்ல 3 ஃபார்மெட்டில் நம்ம அதான் ஃபார்முலாவை மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே டைம் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 432 கிலோமீட்டர்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது கிலோமீட்டர்னே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 48 km/h. ஓகேவா? அப்போ இங்கேயும் கிலோமீட்டர் இருக்கணும், இதுலேயும் கிலோமீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம டைரெக்டாக சிம்ப்ளை பண்ணிடலாம். அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிடணும். அந்த கன்வெர்ட் பண்ணி இங்கே ஒரு வேளை மீட்டர் அப்படின்னா, அதாவது டிஸ்டன்ஸும் மீட்டர் அப்படின்னா ஸ்பீடும் வந்துட்டு என்ன இருக்கணும், மீட்டர்/செகண்ட் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அதோட யூனிட் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூவை டைரெக்டாக நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிட்டு தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் அந்த பேசிக் கன்வர்ஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ நம்ம டைரெக்டாக சிம்ப்ளை பண்ணலாம். இப்போ 432 ÷ 48 இருந்துச்சுன்னா
ஃபஸ்ட்டு 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 24 அப்படின்னு வரும். இங்கே 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 48ங்கிறது 12ன்னு வரும். இங்கே பார்த்தோம்னா 1 அடுத்து இங்கே 3 தான் இருக்குது. 3ல் வந்துட்டு அடங்காது. அப்போ 0 நான் நோட் பண்ணிடுறேன். 32ன்னு நம்ம சேர்த்துக்கலாம். 32 சேர்த்தோம் அப்படின்னா 8 32. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மறுபடியும் 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 அப்படின்னு வரும். இங்கே என்னங்க 8 பேலன்ஸ் 2 28 அப்படின்னா 7ன்னு வரும். ஓகேவா? மறுபடியும் 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 3 9 3 27. அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9 மணி நேரம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அந்த கன்வர்ஷன் நம்ம பண்ணுறோம். அந்த கன்வர்ஷன்லையுமே என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணுங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 295வது கொஸ்டின் கவனிங்க. 130 மீட்டர் நீளமுடைய ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர் எனில் ஒரு மின்சார கம்பத்தினை கடக்க அதை எடுத்துக்கொள்ளும் நேரம் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு இந்த 130 மீட்டர் நீளம்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகேவா? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 65 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இது ஸ்பீடு. ஓகேவா? கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் டைம் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன நோட் பண்ணுறேன், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ அடுத்தது என்ன கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதோட அளவை கவனிங்க. யூனிட்டோட சேர்த்து நோட் பண்ணணும். 130 மீட்டர்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 65 கிலோமீட்டர் மணிக்கு, கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குது, நீளம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா மீட்டரில் இருக்குது, ஸ்பீடு பார்த்தோம்னா கிலோமீட்டரில் இருக்குது. அப்போது நம்ம இந்த ஸ்பீடை மீட்டருக்கு நம்ம மாற்றிடணும். அப்போ என்ன பண்ணலாம், 130 அப்படிங்கிற மீட்டர் அப்படியே நோட் பண்ணிவிட்டு இந்த 65 கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம மீட்டரை மாற்றோம்னா எதால் மல்டிப்ளை பண்ணுவோம், 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா இது வேல்யூ என்ன, மீட்டர் பெர் செகண்ட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுவும் மீட்டர் வந்துச்சா, இந்த ஒரு கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேசிக் கொஸ்டின் நம்ம நினச்சிருந்தாலுமே கூட இந்த மாதிரி கன்வர்ஷன் நம்ம சரியாக கவனிக்காம விட்டோம் அப்படின்னா ஆன்சர் மிஸ்டேக் வந்துடும். ஓகே, அதனால் நல்லா கவனமாக நோட் பண்ணணும். இப்போ இதை இங்கே சிம்பிளை பண்ணலாம். 130 இந்த 18ங்கிறது இந்த சைடு மேலே போகும். ஓகே, 18 மல்டிபிளாக மாறிடும். டிவைடட் பை 65 × 5. ஓகே, இதை சிம்பிளை பண்ணுங்கள். 65 65, 2 65 130. இனி நம்ம 2 × 18 36 டிவைடட் பை 5. 1 5 5, 7 5 35, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ அதோட ஒரு 0 சேர்த்தோம்னா இங்கே பாயிண்ட் வச்சிடணும். ஓகே, அப்போ 10ல் 2 டைம்ஸ் வருது. 7.2 வினாடிகள் அப்படிங்கிற, ஏன்னா நம்ம செகண்டில் மாற்றிட்டோம்ல, அப்போது இது வினாடிகள். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 296வது கொஸ்டின் கவனிங்க. இதுவும் 100 மீட்டர் நீளமுள்ள ரயிலானது மணிக்கு 30 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது மின்கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன, டைம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைம் கேட்டிருக்காங்கன்னா என்ன நோட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன, 100 மீட்டர். ஆனால் மணிக்கு ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஸ்பீடை வந்துட்டு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அப்போது 100 டிவைடட் பை 30 × மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திரம்தா 5/18. ஓகே, இப்போ இந்த 18 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறிடுமா. அப்போ 100 × 18 டிவைடட் பை 30 × 5. ஸோ சிம்பிளை பண்ணலாமா. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிரும். 5ஆல் அடிச்சு கொடுத்தா 1 5 5, 2 5 10. அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 1 3 3, 6 3 18. இப்போ இது என்ன, 2 × 6, 6 12, 12 வினாடிகள். ஏன்னா இங்கே செகண்ட் தானே, மீட்டர் பெர் செகண்டுக்கு செகண்டு வினாடி நொடி எல்லாமே ஒன்று தான். இப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 280வது கொஸ்டின் கவனிங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நீங்கள் கவனிங்க. ஒரு காவலர் திருடனை விட 114 மீட்டர் பின்னால் உள்ளார். காவலர் நிமிடத்திற்கு 21 மீட்டர் வேகத்திலும் திருடன் 15 மீட்டர் வேகத்திலும் ஓடினால் காவலர் எவ்வளவு நேரத்தில் திருடனை பிடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே போலீஸு, அடுத்து திருடன், தெஃப்ட். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. எவ்வளவு, 114 மீட்டர். ஓகே, 114 மீட்டர். இப்போ திருடன் பின்னாடி 114 மீட்டர் டிஸ்டன்ஸில் போலீஸ் துரத்தி வராரு. இப்போ அடுத்து காவலர் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடில் வராரு, நிமிடத்திற்கு
21 மீட்டர். ஓகே, மீட்டர் பெர் மினிட்ஸு. ஓகேவா? அடுத்தது திருடன் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. 15 மீட்டர் பெர் மினிட் இவ்வளோ வேகத்தில் போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திருடனோட ஸ்பீடை விட போலீஸோட ஸ்பீடு அதிகமாக இருந்தால் தான் போலீஸ் போய் அவர் திருடனை பிடிப்பார். இல்லை அப்படின்னா திருடன் எஸ்கேப் ஆயிடுவார். ஓகேவா? அப்போது கண்டிப்பாக போலீஸுக்கு தான் வந்துட்டு அந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கும், திருடனுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு நேரத்தில் பிடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைம் கண்டுபிடிக்கிறதா டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இந்த 2 வேல்யூ தேவை. இதான் இதற்கான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வித்தியாசத்தில் இருக்குது, 114 மீட்டர். ஓகேவா? அடுத்து ஸ்பீடு என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தோட ஸ்பீடோட வித்தியாசம் நம்ம எடுத்துக்கலாம். 21 மைனஸ் 15 எவ்வளோ வரும்? 6 மீட்டர் பெர் மினிட். ஓகேவா? அப்போது இங்கே 6 அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னாவே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நிமிடத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. மினிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா மினிட் தான் இருக்குது. அப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக சிம்பிளை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 6 6 பேலன்ஸ் என்ன வரும்? 5ன்னு வருமா? 5ன்னு வந்துச்சுன்னா 54 அப்படின்னா 9 6 54. அப்போது டைம் பார்த்தீங்கன்னா 19 நிமிடம். 19 நிமிஷத்தில் அவர் திருடனை பிடிச்சிருவார். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா கெஸ் பண்ணி நீங்களே வந்துட்டு இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இன்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இதுக்கப்புறம் உள்ளது பார்த்தோம்னா சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு சேஞ்சஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.